பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்ஜிபி ஊழியங்கள் மூலமாய் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையும் அடியனுடைய சாட்சியும் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்தும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பான தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நம்ம இந்த சாட்சியும் தேவனுடைய வார்த்தையும் இது கேட்கறதுக்கு முன்பதாக நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். என்ன அந்த விஷயம் அப்படின்னா, அநேகர் மெய்யான தெய்வம் யார் என்று ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு வேளை துக்கத்திலையும் பயத்திலும் கடன் பாரங்களிலும் வியாதிகளிலும் குழப்பங்களிலும் என்ன ஒரு வாழ்க்கை இது, இப்படி தானே நம்மளோட வாழ்க்கை இருக்குமா அப்படின்ட்டு சோர்விட்டு போய் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்காக தான் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இங்கே வசனம் சொல்கிறது, என் நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமைக்காக நீங்களும் நானும் உருவாக்கி படைத்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நான் யார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியோடு கேட்டுக்கொண்டீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் துக்கத்தோடு வாழ்வதற்காக அல்ல, கண்ணீரோடு இருப்பதற்காக அல்ல, வேதனையோடு வாழ்வதற்காக அல்ல, கடன் பாரங்களிலும் குழப்பங்களிலும் வியாதிகளும் இருக்கிறதுக்காக அல்ல. நீங்கள் எப்போ நான் தேவனுடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று உணர்வீங்களோ, உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலை பார்ப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது, அதே ஏசாயா எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படி சொல்கிறது: நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது காரியம், என் அன்பு தேவஜனமே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய வாழ்க்கை எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் அவர் ஒருவர் தான் என்று சொல்லுவதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை, அவருக்கு முன்பதாகவும் இல்லை, அவருக்கு பின்பதாகவும் இருப்பதில்லை என்பதற்கு சாட்சிகளாக உன்னையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்பு தேவஜனமே. ஆகையினால நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். என்ன சாட்சி? நான் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்பதை நான் உணர்ந்து அறிந்து அதற்கான சாட்சியாய் நான் வாழ வேண்டும். மூன்றாவது காரியம், வசனம் இப்படி சொல்லுகிறது. அதே 43ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுது: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்பது. ஸோ நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்கிறேன் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு புரியணும் அப்படின்னா, மிக முக்கியமான விஷயம், நான் கஷ்டத்தோடு வாழ்வதற்காக கிடையாது, கண்ணீரோடு குடியிருக்கிறது கிடையாது, பாவ பழக்கங்களே, நான் கட்டுகளிலே சாபங்களிலே கடன் பாரங்களிலே எப்படி வாழ்வதற்காக கிடையாது. என்னுடைய வாழ்க்கை என்னை உண்டாக்கின தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டிய முக்கியமான வாழ்க்கை. ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவருக்கு முன்பதாக தெய்வம் இல்லை, பின்பதாகவும் இருப்பதில்லை என்பது சாட்சி உள்ளதற்காக வாழ வேண்டிய வாழ்க்கை. மூன்றாவது, எப்பொழுதும் அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும்
அவரை மகிமைப்படுத்துவதும் தான் நம்மளுடைய பிரதான வாழ்க்கை. இப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ விருப்பப்படுவீர்கள், இந்த சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக, ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கையாக, சாட்சியுள்ள வாழ்க்கையாக நிச்சயமாக இந்த பூமியிலே உங்களால் வாழ முடியும். மாத்திரமல்ல, இந்த பூமியில் அந்த வாழ்க்கை முடிந்தால் ஆண்டவருடைய சிங்காசனம் முன்பதாக நம்ம கண்களை திறந்து பார்க்கிற ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அன்பு தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக என்னுடைய பெயர் சுப்பிரமணி. என்னுடைய தகப்பனார் பெயர் கிருஷ்ணன். அவர் ஆந்திரா பகுதியில் நெல்லூர் பக்கத்தில் வெங்கடகிரி என்கின்ற ஒரு டவுனில் பிறந்து வாழ்ந்தவர். அவர் குடும்பம் ஒரு முனீஸ்வரன் பக்தர். தலைமுறையாக முனீஸ்வரை வணங்குகிற ஒரு குடும்பமாய் இருந்தது. என்னுடைய தாயார் நெல்லூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பீமாவாரம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க பெயர் மஸ்தான் அம்மா. அவங்க ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. பிறகு அந்த நாட்களிலே காதல் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் சென்னை பட்டணத்திற்கு வந்து ஆரியபுரம் என்கின்ற ஒரு பகுதியில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு முன்பதாக 2 சகோதரர்கள், ஒரு அக்கா. என்னுடைய மூத்த சகோதரன் பேர் முனுசாமி, என் 2வது சகோதரர் பேர் பாபு, என்னுடைய சகோதரி பேர் வெங்கட்லட்சுமி. எங்களுடைய குடும்பத்தில் எப்போது என் தாயார் என் தகப்பனாரை திருமணம் பண்ணி வந்து சென்னையில் செட்டில் ஆனாங்களோ அப்பத்திலிருந்து அவங்க பரிபூர்ணமாக இந்து மார்க்கத்தில் அவர்கள் ஆராதனை செய்து கொண்டு வந்தாங்க. முனீஸ்வரன் குலதெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டு வந்தோம். எங்களுடைய குடும்பத்தில் யார் முதல் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பிறந்தால், ஆண் பிள்ளையாக இருந்தால் முனுசாமி என்று பெயர் வைக்கணும். ஒருவேளை பெண் பிள்ளையாக இருந்தால் முனியம்மா என்று சொல்லி பெயர் வைக்கணும். இது வழக்கம். அப்படி என்னுடைய மூத்த சகோதரனுக்கு முனுசாமி என்றும், 2வது சகோதரனுக்கு பாபு என்றும், 3வது சகோதரிக்கு வெங்கட்லட்சுமி என்றும், என்னுடைய பெயர் சுப்பிரமணி என்று சொல்லி வைக்கப்பட்டது. என்னுடைய சாட்சி நான் சுருக்கமாக கருத்தாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் 16 வயது இருக்கும் பொழுது இந்த படிப்பின் காரியத்தில் கவனம் செலுத்த முடியாமல் நான் ஒரு ஆஃபீஸ் பாய் வேலைக்கு என்னுடைய தாயாருடைய விருப்பத்தின்படி நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக நான் சேர்ந்தேன் ஒரு கம்பெனியில். ஆக்சுவலி என்னுடைய தகப்பனார் சினிமா ஆக்டர் அர்ஜுன், அவருடைய பர்சனல் செக்ரட்டரி. அவர் எப்பயுமே இந்த ஷூட்டிங் விஷயமாக அதிக பிரயாணங்கள், வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், பட்டணங்கள், ஷூட்டிங் பிரயாணங்களுக்கு போவதனால எங்களுடைய தாயார் தான் எங்களை அன்பாகவும் மிகவும் ஜாகிரதையாகவும் எங்களை யாவரையும் வளர்த்தார்கள். என்னுடைய மூத்த சகோதரனுக்கு திருமணமாகி அவனும் சினி இண்டஸ்ட்ரியில் தான் பல நாட்கள் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அதே போல் 2வது சகோதரன் ஒரு சொந்தமாக ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு அவர் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு வந்து என்னுடைய சகோதரிக்கு ஆந்திரா பகுதியில் திருமணம் செய்து கொடுத்துட்டோம். ஸோ நானும் 16 வயதில் என்னுடைய ஆஃபீஸ் பாய் வேலைக்கு ஜாயின் பண்ணும் பொழுது அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து சும்மா ஜாலியாக குடிக்கலாம் என்று சொல்லி ஒரு பீர் பழக்கத்துக்கு உள்ளானேன். இந்த பீர் பழக்கம் இந்த 16 வயதில் ஆரம்பிக்கப்பட்டு அது நாளடைவில் பிராந்தி குடிப்பதாக, அப்புறம் விஸ்கி குடிப்பதாக, பல மதுபானங்கள் குடிக்கும்படி, சிகரெட்டு, ஆன்ஸு, பாக்கு, கஞ்சா, இப்படி பல போதைகளுக்கு நாளடைவில் பழக்கமாகப்பட்டேன். ஸோ இப்படி பழக்கத்தில் இருந்தாலும் என்னுடைய தாயார் எங்களை ரொம்ப அன்பாக ஜாக்கிரதையாக வளர்த்தபடினால, தாயார் என்றால் மிகவும் மரியாதை எங்களுக்கு. ஸோ ஆகையினால இந்த பழக்கங்கள் என்னுடைய தாயாருக்கு தெரியாதபடிக்கு நான் அதை ஒரு மறைவாகவே செய்து கொண்டு வந்தேன். இப்படியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாயாரினுடைய தம்பி மனைவி ஒரு கேன்சர் வியாதிப்பட்டு அவர்கள் இறக்க நேரிடுகிறது. அவங்களுக்கு
ஒரு மகன், 2 மகள்கள். ஸோ என் தாயாருடைய தம்பி அவர் பயங்கரமான மது பழக்கத்துக்கு அடிமையானவர். வேலைகளுக்கெல்லாம் போக மாட்டார். ஸோ ஒரு பொறுப்பில்லாத ஒரு கணவராக, பொறுப்பில்லாத ஒரு தகப்பனாக அவர் வாழ்ந்தபடினாலே, அவங்களுடைய சகோதரனு கூட ஒரு பொறுப்பில்லாதவனாக இருந்தபடினாலே, தாயாருடைய மறைவுக்கு பிறகு இந்த 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், ஒரு வீடியோ லைப்ரரியில் அவர்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு போனாங்க அப்படின்னா நைட் 8-9 மணி வரைக்கும் ஒரு ₹800 ₹900 சேலரிக்கு வேலை செய்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில் என்னுடைய தாயார் இந்த 2 பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை யோசித்து, ஸோ இந்த 2 பெண் பிள்ளைகளையும், மூத்த மகளை என்னுடைய 2வது சகோதரன் பாபுவுக்கும், 2வது மகளை எனக்கும் திருமணம் செய்யும்படி பெரியவர்களெல்லாம் சேர்ந்து ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த திருமணம் இலவசமாக, அந்த ஒரு வரதட்சணை இல்லாதபடிக்கு இந்த திருமணம் நாங்களே நடத்துகிறோம். ஒரு கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லி இந்த தாயார் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவர்கள் சபைக்கு போகிற ஒரு குடும்பம், அவர்கள் பேருக்கு திருச்சபைக்கு போகிறவர்கள், ரட்சிப்பின்ற அனுபவம் கிடையாது, சத்தியம் அனுபவம் கிடையாது, அபிஷேக அனுபவம் கிடையாது, விடுதலை அனுபவம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையினால் சபைக்கு போவார்கள், வருவார்கள், உலக பிரகாரமாக வாழ்வார்கள். ஆனாலும் என்னுடைய தாயாருடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த திருமணம் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இனி இவர்கள் திருச்சபைக்கு போகக்கூடாது, பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கக்கூடாது. மாறாக இவர்கள் எங்களுடைய இந்து பிரகாரமாக, எங்களுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய பூஜை ரூம் இருக்கும். இந்த பூஜை ரூமில் எல்லா கடவுளும் வைத்திருப்பாங்க. தினமும் பூஜை பண்ணணும், தினமும் விளக்கேற்றணும். ஆடி மாதமானால் நாங்கள் எங்கள் குடும்பம் கூழ் ஊற்றுவோம். என்னுடைய தகப்பனார் ஒரு 18 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்ட குருசாமி. நாங்கள் பயங்கரமான இந்து, வைராகியமாக பக்தி செய்கிறவர்கள். ஸோ என்னுடைய தாயார் இவர்கள் இந்த இந்து பிரகாரமாக வாழணும், இந்த கண்டிஷனுக்கு ஓகே அப்படின்னா திருமணம் செய்து கொள்வோம், இல்லைன்னா இந்த திருமணம் நடக்காது என்று அவர்கள் சொன்ன பொழுது பெரியவர்களெல்லாம் யோசித்து, இந்த பெண்களுடைய தகப்பனார் நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்ட மாட்டார். காரணம், மனைவியே இழந்துட்டார். இவருடைய சுய விருப்பத்தின்படி வாழ்ந்ததுனால வாழ வேண்டிய மனைவியை அவர் இழந்துட்டார். ஸோ இந்த பெண் பிள்ளைகளை எப்படி அவர் கரை சேர்ப்பார் என்று சொல்லி அநேகர் சேர்ந்து இந்த திருமணத்தை ஒற்றுக்கொள்ளுங்கள், அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து 2003 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி காலை என்னுடைய சகோதரனுக்கும் என்னுடைய அன்னிக்கும் திருமணம் நடந்தது. அன்று மதியம் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியினுடைய அவங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்து மிக ஏழ்மையான ஒரு குடும்பம். காரணம், அவங்க தகப்பனார் நல்லா படித்திருந்தும் இந்த குடியின் அடிமைத்தனங்களுக்கு அடிமைப்பட்டு வேலைகளுக்கு போகாமல் சரியாக பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. 2வது, அவங்க இந்த கேன்சர் வியாதிக்கு பாதிக்கப்பட்டு பல வருடங்கள் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால மூத்த மகள் அந்த தாயாரை பார்த்து கொள்ளும்படி அவங்களும் அவங்களுடைய நாட்களை ஹாஸ்பிட்டலே கழித்தாங்க. படிப்பை அவங்க விட்டுட்டாங்க. 2வது, என்னுடைய மனைவி ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தாள். ஸோ அதுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாமல், வருஷத்துக்கு ஒரு ₹150 அதுவும் கட்ட முடியாமல் அவங்களும் அந்த படிப்பை படிக்க முடியாமல் போச்சு. 2வது, அவங்க தாய் இறந்த பிறகு சரியாய் சமைத்து கொடுப்பதற்கு ஆள் இல்லை. இவங்க காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா இரவு 8 மணிக்கு 9 மணிக்கு வேலையிலேருந்து வருவாங்க. என்ன இருக்கிறதோ அதை சாப்பிடுவாங்க. சரியான உடை கிடையாது, சரியான கூடாரம் கிடையாது, சரியான ஆகாரம் கிடையாது. இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. எப்பொழுது இந்த திருமணம் நடந்ததோ, எங்களுடைய திருமணத்திற்கு சினிமா ஆக்டர் அர்ஜுன் வந்தார், கவுண்டர் மணி வந்தார், நிறைய சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து எங்களை வாழ்த்தினார்கள்.
ஸோ அப்படி எங்களுடைய திருமணம் நடந்தது. எங்களுடைய திருமணத்துக்கு பிறகு என்னுடைய தாயார் இந்த 2 பெண் பிள்ளைகளையும் அவர்கள் மருமகளாக பார்க்காமல் மகளாக பார்த்து அவங்களுடைய அவங்களுடைய உடை மாறினது, ஆகாரம் மாறினது, அவங்களுடைய நாட்கள் மிக சமாதானமாக சந்தோஷமாக ரொம்ப அவங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பணமணியான ஒரு அவ்வளோ மகிழ்ச்சியான வாழ்க்கை என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய அன்னைக்கும் இருந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எனக்கு இந்த மறைவான பழக்கங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தது. நல்லா குடிச்சிட்டு நல்ல போதையில் நாங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டு 11-12 மணிக்கு இந்த மளிகை கடையில் வாட்டர் பேக்கெட்டு பேஸ்ட்டு வாங்கி வாயை கொப்பளிச்சுட்டு ஃபேஷியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஆல்ஸில் இதை போட்டுட்டு இந்த ஸ்மெல்லு வராமல் அப்படியெல்லாம் போயிட்டு நான் கவர் பண்ணுவேன். என்னுடைய ஃபேமிலியை, இந்த அம்மாவை அப்படியெல்லாம் நான் பண்ணி ஏமாற்றுவேன். ஸோ அப்படி இருந்த நாட்கள். ஸோ நானும் கிட்டத்தட்ட 14 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு குருசாமியாய் இருந்தவன். நான் எங்களுடைய பிறந்து வளர்ந்த பகுதியில் ஆரியபுரத்தில் ஒரு அம்மன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பயங்கரமாய் பூஜைகளை செய்தவன். மாத்திரமல்ல, எங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரனுக்கு வருஷத்தில் 2 முறை சம்மர்லேயும் வின்டர்லேயும் 3 ஆடுகளை வெட்டி பொங்கல் வைத்து ஆராதனை தொழுது கொள்ளுவோம். நான் தான் ஆடுகளை வெட்டுவேன். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய மயிலை பகுதியில் ஒரு அரசியலில் ஒரு யூத் விங் லீடராகவும் நான் இருந்தேன். ஸோ எப்போ எங்களுக்கு திருமணம் நடந்து 2 வருடமானது, 2 வருடம் என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஸோ 2 வருடமாகி என்னுடைய மனைவி 1 மந்த்து அப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த 1 மந்த் ப்ரெக்னென்ட்டில் என்னுடைய தாயார் ஹார்ட் அட்டாக்கில் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எப்போ என்னுடைய தாயார் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்களோ அப்போது என்னுடைய குடும்பம், நானும் என் மனைவியும் தனி குடித்தனம் வரும்படியான ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டது. ஸோ என்னுடைய தகப்பனார் சினிமா ஆக்டர் அர்ஜுன் இடத்துல பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தபடினாலே அவர் எப்பயுமே சுற்றி கொண்டே இருப்பார். இந்த ஷூட்டிங் விஷயமாக எங்கே அர்ஜுன் இருக்கிறாரோ அங்கே எங்கள் தகப்பனார் நிச்சயமாக இருப்பார். எங்கே என் தகப்பனார் இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாக அர்ஜுன் இருப்பார். அப்படி அவ்வளோ பிஸியாக அவரோட கூட அவருடைய ஷூட்டிங் விஷயமாக சுற்றி கொண்டிருப்பார். ஸோ அவர் எப்பயாவது ஒரு வேலை ஷூட்டிங்கில் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அவரும் பயங்கரமான ஒரு குடிகாரர். அவர் காலையில் ஆரம்பித்தார்னா அன்றைக்கி ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருப்பார். அவருடைய இஷ்டப்படி தான் அவர் வாழ்வார். அப்படியான ஒரு வாழ்க்கை என்னுடைய தகப்பனார். ஸோ இப்போது எங்களை வழி நடத்துவதற்கான பெரியவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் யூடியூப்பில் சென்னையில் சரக்கடிக்காத ஒயின் ஷாப்பே இல்லை அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா என்னுடைய சாட்சி வரும். அதே போல் ஏஞ்சல் டிவியில் நான் பேசியிருப்பேன். அன்று ரவுடி சுப்பிரமணி, இன்று பாஸ்டர் பால் இம்மானுவேல்னு போட்டிங்கன்னா என்னுடைய சாட்சி வரும். குப்பையை கோபுரமாக்கினார் என்று நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா என்னுடைய சாட்சி வரும். இப்படி பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன் நான். ஸோ இப்போது யாருமே இல்லை கேட்குறதுக்கு. நானும் என் மனைவி மட்டும்தான் தனி கொடுத்தனமாக இருக்கிறோம். நான் ஒரு கம்பெனியில் அப்படி ஆஃபீஸ் பாயிலேருந்து அப்படியே வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு கார் கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு பொசிஷனுக்கும் வந்து இப்போது சூழ்நிலை எப்படின்னா மறைவாக இருந்த இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் இப்போ ஒயின் ஷாப்பில் உட்காந்து தண்ணி அடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஒயின் ஷாப்பில் ரவுடிஸ், அரசியல்வாதிங்க, இந்த சண்டை போடுறவங்க, பஞ்சாயத்து பண்ணுறவங்க, அவங்களோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி சென்ற வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சுன்னா வெளியரங்கமாக குடிக்கிற பழக்கம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோடு சேர்ந்து அடிதடி, சண்டை, பிரச்சனை, ரவுடிசம், பஞ்சாயத்து பண்ணுறது, இப்படியான ஒரு வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடுச்சு. எனக்கு ஒரு மூத்த பெண் குழந்தை பிறந்தது. 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். இந்த சம்பளம் ஒரு 45,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தாங்க. கிரெடிட் மேனேஜராக இந்த அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு கிரெடிட் மேனேஜருக்கும் என்னுடைய பொசிஷனை நான் வளர்த்துக்கினேன். ஸோ அந்த கார் ரெண்டல் கம்பெனியில் புதிதாக ஓப்பன் பண்ண கம்பெனி நாங்கள் தான் ரிப்பனை கட் பண்ணோம்.
ஆக்சுவலி கார் ரெண்டல் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 22 வருடம் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஸோ அந்த கம்பெனியை வந்து நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பிஸ்னஸ் குரோத்தெல்லாம் கொண்டு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியோடைய சிஇஓ, இந்த கம்பெனியுடைய விபி, இந்த கம்பெனியுடைய மேனேஜர்ஸ், இவங்களெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சரக்கடிப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பழக்கம். ஸோ இவர்களோடு சேர்ந்து இந்த பழக்கம், இந்த அடிதடி, இப்படியான ஒரு வாழ்க்கை வேறு மாதிரி போய் கொண்டு வந்தது. இந்த போதையினுடைய அடிமைத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதிகமான நண்பர்கள், தேவையில்லாத ஐக்கியங்கள், தேவையில்லாத காரியங்கள், இப்படியெல்லாம் வாழ்க்கையில் போய் கொண்டு இருந்தது. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய நண்பரோடு கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு கார் ரெண்டல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி, அது 1.5 மாதத்தில் பயங்கரமான லாஸ் ஆகி இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி ஒரு 25 லட்ச ரூபா கிட்ட கடன் பிரச்சனையில் நான் மாட்டிக்கொண்டேன். இந்த டென்ஷனில் குடி பழக்கம் அதிகமாக, சிகரெட்டு, ஸ்டெயின் ஸ்மோக்கர் ஆகி, கஞ்சா, இந்த 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 தமிழ்நாட்டில் இந்த போதையினுடைய பழக்கம் அதிகமாகி அது இந்த போதை பத்தாமல் யோசித்து கொண்டு போது ஃப்ரெண்ட்ஸோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது தாய்லாந்து தேசத்தில் நல்ல ட்ரக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து தேசத்துக்கு அந்த நாட்கள்லேயே கடன்லாம் வாங்கி போயிட்டு அங்கே பயங்கரமாக ட்ரக்ஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆகி இப்படியான என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டு இருந்தது. 2 பெண் பிள்ளைங்க, மனைவி. நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா நரகத்தினுடைய வாழ்க்கை இந்த பூமியில் எப்படி இருக்கும் அப்படின்றத என் மனைவி சொல்லுவாள். ஏன்னா அப்படியான ஒரு நரகமுள்ள ஒரு வாழ்க்கை என் மனைவி வாழ்ந்து கொண்டு இருந்தான். தினமும் நைட்டு காலையில் வீட்டை விட்டு போனேன் அப்படின்னா நைட்டு 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு, ஏர்லி மார்னிங் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஏதாவது ஒரு சண்டை, யாரையோ அடிச்சுட்டு, ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ணிவிட்டு தினமும் வீட்டுக்கு வந்துட்டு என் மனைவிக்கும் பயங்கரமான சித்திரவாதிகளை அனுபவித்தான். ஸோ இப்படி நாட்கள் போக 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 இந்த போதையினுடைய காரியம் அதிகமாகி என்னுடைய சரீரத்தில் பலவீனம் வர ஆரம்பிச்சது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சாப்பாடே சாப்பிட முடியாது. உட்கார்ந்த இடத்துல ஒரு ஃபுல் பாட்டில் குடிப்பேன் நான். எல்லோரும் ஒரு 1/4 பாட்டில் வாங்கி 4 வாட்டி குடிப்பாங்க. நான் ஒரு 1/4 வாங்கி 2 வாட்டியே குடித்து முடிச்சுடுவேன். ஸோ உட்கார்ந்த இடத்துல ஒரு ஃபுல் பாட்டில் குடிப்பேன். குடிக்கும் பொழுது சிகரெட், ஸ்டெயின் ஸ்மோக்கரு, குடிச்சு இந்த நெஞ்சு கிஞ்சி எல்லாமே அப்படி ஃபுட்டு காரமாக அது எடுத்துக்கொள்ள முடியாது. கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸு, கர்ட்ரிஸ் இதை தான் சாப்பிட முடியும். குடிக்காமல் இருக்கவே முடியாது. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய கால் பயங்கரமாக வீங்கிடும். அந்த 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 வேதனை தாங்கவே முடியாது. பயங்கரமான வலியை கொடுக்கும் அது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் ஸ்கேன் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, என்னென்ன டெஸ்ட்டோ எல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்கும். டாக்டரே கேட்பார், உங்கள் அப்பாவுக்கு இந்த வியாதி இருக்குதா, உங்கள் தாத்தாவுக்கு இந்த வியாதி இருக்குதா, எந்த வியாதின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாதிக்கு அந்த வலிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயில் இன்ஜெக்ஷன் எனக்கு கொடுப்பாங்க. இந்த ஆயில் இன்ஜெக்ஷனு போட்டாங்க, இந்த போனில் போடுவாங்க இடுப்பில். அது போட்டாங்கன்னா ஒரு 10-15 டேஸ் அந்த பெயின் வராது. பட் மறுபடியும் இந்த பெயின் வரும். ஒருவேளை நான் ஊரில் இருந்தேன்னா மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதே ஆயில் இன்ஜெக்ஷன் நான் மறுபடியும் போட்டுக்கினா மறுபடியும் அந்த பெயின் ஒரு 10-15 நாளைக்கு கம்மியாகும். அப்படி இல்லை அப்படின்னா ஓவிரான் SR 500 பெயின் கில்லர் டேப்லெட், அந்த டேப்லெட் போட்டுக்கணும். அது போட்டால் தான் எனக்கு இந்த பெயின் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம். ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் எனக்கு தேவைப்படும். வீட்டு வாடகை, லோனு, கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு, வட்டிங்க கட்டுறது, இப்படி ஸ்கூலுக்கு, எங்களுடைய சாப்பாட்டுக்கு 60,000 ரூபாய். இந்த நாட்களில் நிறைய இந்த பஞ்சாயத்து, உலக பிரகாரமாக இந்த செட்டில்மெண்ட் பண்ணுறது, அப்படி இப்படின்னு வாழ்ந்ததுனால கொஞ்சம் பணம்லாம் வரும். அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாம் வட்டி கிட்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே குடிக்கு தான் எல்லாமே
போகும். இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு முறை எங்களுடைய வீட்டு பகுதியிலே ஒரு திருமண விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த விழாவில் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தேன். அங்கே ஒரு பிரச்சனையாகி அங்கே பயங்கரமான ஒரு சண்டையாகி அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே அந்த டேபிள்லாம் தூக்கி போட்டு உடைச்சி, சில பேருக்கு ரத்த காயங்கள் ஆகி, போலீஸ் கேஸ் ஒரு ஆகி, பயங்கர பிரச்சனை ஆகி, அந்த அந்த சண்டையில் என் மனைவி அந்த இடத்துல வரவே நான் கோவப்பட்ட என் மனைவியை இந்த ரோட்டில் பயங்கரமாக அடித்து, என் மனைவிக்கு காது கிழிந்து ரத்தம், இந்த ரோட்டில் பயங்கரமான அடி, பயங்கரமான பிரச்சனை அது. ஸோ அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, என் மனைவியின் இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. என்ன ஆலோசனை அப்படின்னா, ஏம்மா நீ சின்ன வயசில் திருச்சபைக்கு போன இல்லை, உனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உனக்கு தெரியும் இல்லை, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறல்ல, உங்கள் கணவர் காலையில் வீட்டை விட்டு வெளியே போனார் அப்படின்னா இரவு 11 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வராரு. அவ்வளோ நேரம் நீ ஃப்ரீயாக தானே இருக்க வீட்டில், நீ ஜெபம் பண்ணால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா அப்படின்ட்டு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்துட்டு அந்த சகோதரி போயிட்டாங்க. இப்போ என் மனைவி தெரியும், ஒரு வேளை நான் ஜெபம் பண்ணுறது என் கணவருக்கு தெரிஞ்சால் கழுத்தை பிடித்து கொன்னே போட்டுருவேன்ற விஷயம் மனைவிக்கு தெரியும். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனா எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. இயேசுவனாலே அலர்ச்சி. எங்களுடைய ஆரியபுரம் பகுதிக்கு சுவிசேஷம் சொல்லும்படி ஒரு 14 ஊழியர்கள் வந்திருந்தாங்க இந்த நாட்களில். அவர்கள் எல்லாம் நான் எங்கள் பகுதிக்குள்ளே வரக்கூடாது, இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை துரத்தின பெரிய கொம்பெடுத்து, மறுபடியும் எங்கள் பகுதிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை சாகடித்து விடுன்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்கள அனுப்பிவிட்டேன். எங்கள் பகுதியில் யாராவது ஜெபம் பண்ணாலோ இல்லை யாராவது சோத்திரம் சொன்னாலோ பயங்கரமாக சண்டை போடுவேன். ஸோ என் மனைவிக்கு தெரியும், ஜெபம் பண்ணுற விஷயம் எனக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக கொன்று போற்று வேண்டும் காரியம் என் மனைவிக்கு தெரியும். ஆனால் என் மனைவி இந்த ஆலோசனையை கேட்டு இந்த அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி இந்த வார்த்தை என் மனைவிக்கு நினைவுக்கு வந்து என் மனைவி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, நிச்சயமாக இன்னிலேருந்து நான் ஜெபிக்க போகிறேன், என் கணவருக்கு தெரிஞ்சு என்னை கொன்று போட்டால் கூட பரவாயில்ல, நான் ஜெபிக்க போகிறேன், நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கணும், குடும்பம் மாறணும் என்று சொல்லி அன்று முதல் நான் எப்போ வீட்டிலேருந்து வெளியே போகிறேனோ உடனே கதவை தாப்பா போட்டுட்டு சத்தமே இல்லாமல் ஜெபிக்கிறவளாக இருந்தா. ஏன்னா எங்களுடைய ஆரியபுரத்தில் எங்களுடைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தில் சின்ன சின்ன வீடுங்க பக்கத்தில், வீட்டில் என்ன பேசினாலும் வெளியே கேட்கும். ஸோ ஒரு வேளை என் மனைவி ஜெபித்து யாராவது கேட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னா அன்றைக்கி என் மனைவியுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வராமல் முள்ளங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். இந்த ஜெபம் எப்படியெல்லாம் மாற்றினா அப்படின்னா, நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவேன் வீட்டுக்கு, வந்து வீட்டில் தூங்கும் பொழுது இரவில் என்னுடைய தலை மேலே கையை வைத்து, இந்த இருதயத்தில் கையை வைத்து, இந்த சரீரத்தில் கையை வைத்து சத்தமே இல்லாமல் ஜெபித்து கொண்டிருப்பா கண்ணீரோடு கூட. என்ன ஒரு மாதிரியான சத்தம் வருதுன்னு நான் ஒரு வேளை அந்த போதையில் கண்ணை திறந்து அப்படியே இந்த கால்கிட்ட படுத்து தூங்கிடுற மாதிரி அவள் தன்னை பாதுகாத்து கொள்ளுவாள். இப்படி ஜெபிக்கிற ஒரு பழக்கம். தினமும் நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிக்கப்போம் இல்லை, இந்த தண்ணியில் கையை வைத்து பாத்ரூமில் முட்டி போட்டு ஜெபிப்பா, இந்த தண்ணி இயேசுவின் ரத்தமாக மாறட்டும், எப்படியாவது என் கணவர் இதை குளிக்கும் பொழுது என் கணவருடைய சரீரத்தில் ஒரு விடுதலை வரணும் என்று சொல்லி நான் பாத்ரூமில் போகிறது முன்னாடியாக அந்த தண்ணியில் கை வச்சு ஜெபிக்கிற ஒரு பழக்கம். எனக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆகாரத்தில் கை வச்சு ஜெபிப்பேன், இந்த ஆகாரத்தில் இயேசுவின் நாமத்தை பேசுகிறேன், கணவருக்கு விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாள். அவளால் எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமோ அவள் ஜெபித்து கொண்டே இருந்தால் எனக்கு தெரியாமல். நான் எப்பயாவது ஒரு நாள் நான் வீட்டுக்கு சீக்கிரமாக வருவேன்,
அப்படி சீக்கிரமாக வந்தால் கூட ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டில் வந்து உட்காந்துட்டு 2 பெண் பிள்ளைகளை 2 பெண் பிள்ளைகளை என்னை பார்த்தாங்கன்னா கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அவ்வளோ பயம் என்னை பார்த்தாலே. ஏன்னா அவங்க பிறந்து அவங்க வளர்கிற அந்த நாட்கள் வரைக்குமே எப்போ பார்த்தாலும் சண்டை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க சண்டை. என் மனைவியை தினமும் அவங்க அம்மாவை அடிப்பேன், அதை பார்ப்பாங்க. இல்லை ஃபுல்லாக போதையில் இருப்பேன், சத்தம் போடுவேன், சண்டை போடுவேன். என் கிட்டே வரதுக்கே பயப்படுவாங்க. இந்த 2 பெண் பிள்ளைங்க நான் பக்கத்தில் உட்கார வச்சுன்னு சினிமா போட்டுட்டு நான் தண்ணி அடிச்சுட்டு இருப்பேன். எப்பயாவது ஒரு வீட்டுக்கு வந்தேன்னா அப்போது அந்த தண்ணி அடிக்கும் பொழுது சரி வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகணும் அப்படின்னா என் மனைவி குடுகுடுன்னு வந்துட்டு அந்த பிராந்தி பாட்டிலை கையில் ஏற்றி வச்சுக்கிட்டு, ஏசப்பா இந்த சாபத்திலேருந்து இந்த கட்டிலேருந்து என் கணவருக்கு விடுதலை தாங்க ஏசப்பா, இப்பேற்பட்ட காரியங்கள்லேருந்து என் தேவன் என்னுடைய கணவருக்கு ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுத்து அற்புதமான காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வர கேப்பில் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். இப்படி தொடர்ந்து என் மனைவி ஒரு 6 மாத காலம் ஜெபித்து கொண்டே இருந்தாள். இப்போ எப்போ ஜெபிக்க ஆரம்பித்தாலோ அப்பத்திலிருந்து முன்பை காட்டிலும் தினமும் அடி வாங்குவான், பயங்கரமாக அடிப்பேன். ஒரு முறை ஒரு டைம் பார்த்திங்கன்னா அதிகாலை 2 மணிக்கு 3 மணிக்கு வருவோம் பப்புலேருந்து. 2 மணிக்கு 3 மணிக்கு போட்டு சம்மர் அடிப்பேன். இந்த செவுத்துக்கு போட்டு முட்டுவேன். ஒரு வாட்டி அடித்து செவுத்தில் முட்டுக்கிட்டு கீழே மயக்கச்சி விழுந்து இப்படியெல்லாம் பயங்கரமாக இந்த 6 மாதம் அதிகமான அடி வாங்குவான். இந்த அடி வாங்கினாலும் நீங்கள் பார்ப்பீங்க பேப்பர்லாம் இல்லையா, குடிகார கணவனுடைய ஆட்டம் தாங்க முடியாமல், சித்திரவதை தாங்க முடியாமல் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டா, இல்லை வீட்டை விட்டு ஓடிட்டா மனைவி, இல்லை குடித்து விட்டு உறங்க கொண்டிருந்த கணவரை கல்லை போட்டு கணவரை கொன்றுட்டான். இப்படி நிறைய செய்தி நம்மளாம் பார்ப்போம் இல்லையா. என் மனைவி எப்போ ஜெபிக்க ஆரம்பித்தாலோ என்னுடைய விடுதலைக்காக அன்று முதல் அதிகமாக அடி வாங்குறவளாக இருப்பான். எங்கள் ஆரியபுரம் பகுதி நீங்கள் வந்து விசாரிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி சுப்பிரமணி எப்பேறப்பட்டவன் அப்படி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க, அவன் ஒரு இருதயம் இல்லாத ஒரு மனிதன், ஒரு மனசாட்சி இல்லாதவன், அவன் ஒரு துன்மார்கன், அவன் ஒரு ரவுடி, அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு பொல்லாதவன். இப்படி எங்கே நான் பிறந்த வளர்ந்த பகுதியில் தான் என்ன சுப்பிரமணி எப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க. அப்படி என் மனைவி தினமும் பயங்கரமாக அடி வாங்கினே இருப்பான். ஆனாலும் அவளுடைய ஜெபத்தை ஒரு நாளும் விடவே இல்லை. இரவில் நல்லா அடி வாங்குவாள். நான் காலையில் போன உடனே உபவாசத்தோடு வீட்டில் உட்காந்து ஜெபிப்பாள். நான் போன உடனே முள்ளாங்காலோடு கூட ஜெபிப்பாள், கண்ணீரோடு கூட ஜெபிப்பாள், விசுவாசத்தோடு கூட ஜெபிப்பாள், நம்பிக்கையோடு கூட ஜெபிப்பாள். இந்த ஜெபத்தை மாத்திரம் என் மனைவி விடவே இல்லை. நண்பு தேவ ஜனமே, இப்படி நாட்கள் போகுது. ஒரு பக்கம் காலில் வியாதி, ஒரு பக்கம் பயங்கரமான குடிப்பழக்கம், ஒரு பக்கம் கடன் பாரன், ஒரு பக்கம் சண்டை, ரவுடிசம், பஞ்சாயத்து, ஏதாவது ஒரு போராட்டத்துக்குள்ளே வாழ்க்கை இப்படியே போய்க்கிடுது. இந்த கம்பெனியில் நாங்கள் ரிப்பன் கட் பண்ணி நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால என் கீழே ஒரு டீம் இருக்கும். நான் காலையில் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போனேன்னா ஒரு 11-12 மணி வரைக்கும் என் டீமுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு நான் லேப்டாப் எடுத்துகிட்டு 12-12 மணிக்குள்ள போய்ட்டு பாரில் உட்காந்துடுவேன். அங்கே குடிக்க ஆரம்பிப்பேன். இது வாழ்க்கை இப்படியாய் போய்கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த வியாதியினுடைய வீக்கம், வலி தாங்க முடியாமல் மறுபடியுமாய் டாக்டரை பார்க்க போகும் பொழுது டாக்டர் என்னுடைய ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் பாடி செக்கப் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த டாக்டர் சொன்னார், பிரதர் நீங்கள் தொடர்ந்து இந்த இன்ஜெக்ஷனோ இந்த டேப்லெட்டோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காரணம் நீங்கள் நிறைய ஆல்கஹால் எடுத்ததுனால நிறைய அந்த போதை பழக்கங்களுக்கு பயங்கரமாக அடிமையானதுனால உங்களுடைய எலும்பு, இரத்தம், நரம்புகள் ரொம்ப வீக்காக இருக்குது. மாத்திரமல்ல உங்களுடைய லிவர் வீங்கி இருக்குது. உங்களுடைய கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கண்டிஷனில் இருக்குது. ஆகையினால நீங்கள் இந்த வியாதிக்காக தொடர்ந்து இந்த இன்ஜெக்ஷனோ இந்த பெயின் கில்லர் டேப்லெட்டோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 6 மாதத்திலிருந்து
1 வருடத்துக்குள்ள நிச்சயமாக நீங்கள் மரித்து போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் பாடி கண்டிஷன் அவ்வளோ வீக்காக இருக்குது என்று சொல்லி டாக்டர் எனக்கு எச்சரிக்கை கொடுத்தார். ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதில்ல, அப்படியே வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விடும்படி நான் ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைகளை விட்டு வெளியே வரேன். வெளியே வரும் பொழுது பயங்கரமான பிளட் வாமிட்டிங், தலை சுத்தல், மயக்கம், ஒரு மாதிரியான கேர்னஸ். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அப்போது கட்டியாக அந்த பிளட் வாமிட்டிங் அதிகாலையில் ஆகும் பொழுது பயங்கரமான ஸ்வெட்டிங், வேர்வை. ஒரு பக்கெட்டு தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் உடம்பு, அப்படிலாம் பாடியெல்லாம் ஒரு மாதிரி வேர்வையாக ஆகி ஒரு மாதிரி ஷவரிங்லாம் பயங்கரமாக வந்து அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ அப்போ எனக்கு இந்த டாக்டர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. எவ்வளோ பேரை நான் கொடுமை பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒயின் ஷாப்லலாம் மனசாட்சி எல்லாமே பீர் பாட்டிலில் தலையிலேயே அடிப்பேன் சண்டையாக வந்துச்சுன்னா. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், இந்த பாட்டில் இதை கழுத்தில் குத்தி அவங்களுக்கு எதாவது ஆகிடுமா, மறுத்து போயிடுவாங்களா, அந்த யோசனைக்கு அந்த பயம் இருக்காது. இப்படி எவ்வளோ பேர் இஷ்டத்துக்கு அடிச்சிருக்கிறேன். என் மனைவியெல்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ அவங்க செத்து போயிடுவாங்களா, அந்த பயம் கிடையவே கிடையாது. அவ்வளோ கொடூரமான ஒரு குணமுள்ளவன். இப்போது ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த பிளட் வாமிட்டிங் இந்த சூழ்நிலாம் பார்க்கும் பொழுது டாக்டர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. என் வாழ்க்கையிலேயே அன்றைக்கி தான் நான் மரித்து போக போகிறேன் என்ற ஒரு விஷயம் என்னால் உணர முடிஞ்சது. அப்போ தான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் யோசிக்கிறேன், ஐயோ, திருமணமாகி 2 வருஷம் என்னுடைய தாயார் இருக்கிற வரைக்கும் என் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. எப்போ என்னுடைய தாயார் மரித்து போனார்களோ, எப்போ தண்ணி கொடுத்தனும் நாங்கள் வந்தோமோ, அன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா. எங்கள் அம்மா இறந்து ஒரு 6 மாதத்தில் அவங்க தகப்பனாரும் மரித்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்கில். ஸோ என் மனைவிக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. நான் மட்டும்தான் என் கூட தான் இருந்தேன். அண்ணன் இருந்தும் இல்லாதவன் போல தான் இன்றைக்கு வரைக்குமே. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் யோசிக்கிறேன், இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறோமே என் மனைவியை. இப்போது நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் மனைவியினுடைய சூழ்நிலை என்ன? 25 லட்ச ரூபா கடன் பிரச்சனை இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் தேவை. 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் என்ன? அவங்க சாப்பிட்டாங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு நாள் கூட நம்ம கேட்கலையே. இப்போது ஒரு வேளை நான் மரித்து போயிட்டேன்னா என் மனைவி விதவை ஆகிடுவா. 2 பெண் பிள்ளைகள் அனாதை ஆகிடுவாங்க. பயங்கரமான வேதனை ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு தெரியாமல் அப்படியே யோசித்துக்கிட்டு நான் வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது நான் யோசித்து கொண்டே போனேன். வீட்டுக்கு போன உடனே என் மனைவியை கூப்பிட்டேன். அம்மா, ஒரு நிமிஷம் இங்கே வாம்மா. இந்த மாதிரி காலையில் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டு வெளியே வரும் பொழுது எனக்கு பயங்கரமான பிளட் வாமிட்டிங், பயங்கரமான கேர்னஸ். டாக்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ எனக்கே நல்லா தெரியுது, என் சரீரத்தில் பலனே கிடையாது. டேஸ் ஆர் கவுண்டிங். என்னைக்கு வேணாலும் நான் மரித்து போகலாம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஒருவேளை நான் மரித்து போயிட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? 2 பெண் பிள்ளைகளை வச்சு 25 லட்ச ரூபா கடன் இருக்குது, எப்படி நீ சமாளிப்ப? நமக்கு யார் இருக்கா உதவி செய்கிறதுக்கு? என் அண்ணன் குடும்பம் அவன் ஃபேமிலியை பார்த்துக்குது, என் பெரியண்ண குடும்பம் அவன் ஃபேமிலியை பார்த்துக்குது, என் தகப்பனார் அவரை பார்த்துக்கிறாரு. உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆகினால என் பேச்சை கேட்டு தயவு செய்து பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நம்ம குடும்பமாக ஸ்பாய்சன் எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிடலாம்
அப்படின்று என் மனைவி கிட்ட நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது என் மனைவி ஓன்னு அழுது கொண்டு என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இப்படி பேசுகிற? நான் என்ன பண்ணேன்? பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? நாங்கள் எதுக்கு சாகணும்? நீ 14 வருஷம் சபரிமலைக்கு மாலை போயிட்டு அவ்வளோ பக்தி செஞ்சியே, வருஷம் முனீஸ்வரன் குலதெய்வத்துக்கு ஆடுகளை வெட்டி பலி கொடுத்து இவ்வளோ பக்தி செஞ்சியே, நம்ம பகுதி அம்மன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அவ்வளோ பக்தி செஞ்சியே, வருஷம் திருப்பதிக்கு போய் அவ்வளோ பக்தி செஞ்சியே, எவ்வளோ மலைகளுக்கு, எவ்வளவோ கோயில்களுக்கு, எவ்வளவோ ஊர்களுக்கு பக்தி அவ்வளோ செஞ்சியே, நம்ம வீட்டில் எவ்வளோ தெய்வங்கள் இருக்குது, டெய்லி பூஜை பண்ண சொல்லுவியே, தினமும் விளக்கேற்ற சொல்லுவியே, ஒரு தெய்வம் கூட வாழுகிற வழியை உனக்கு காட்டலையா? குடும்பமாக செத்து போகிறது தான் வழியா? அப்படின்னு சொல்லி என் மனைவி என் இடத்துல ஒரு காரியத்தை கேட்டான். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், ஒரே ஒரு வேண்டுகோள், ஆனால் நீ என்னை அடிக்கக்கூடாது, என்னை உதைக்கக்கூடாது, என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடாது, நீ சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி சொன்னான். அப்போது எப்படியோ சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு. சொல்லு, கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷம் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு நாளும் நீ பேசி நான் கேட்கவே இல்லை, எல்லாம் என்னுடைய இஷ்டத்தை நடந்தது. சரி சொல்லு, எனக்கு எப்படியோ இன்றைக்கி மறித்து போகலான்னு முடிவு பண்ணிட்டோமே, சொல்லு அப்படின்னா. அப்போது இந்த 6 மாதம் தொடர்ந்து 6 மாதம் ஜபத்துக்கு பிறகு என் மனைவி அன்று காலை சொல்கிறா, ஐயா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய திருச்சபைக்கு ஒரே ஒரு முறை நம்ம போவோம், குடும்பமாக நமக்காக ஜெபிப்பாங்க, உன்னுடைய காலில் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், உன்னுடைய குடி பழக்கத்திலிருந்து, போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், உன்னுடைய 25 லட்ச ரூபா கடன் பிரச்சனையிலிருந்து அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சொல்லி என் மனைவி சொன்னான். நான் சிரித்தேன். பைத்தியக்காரிய நீ, என்ன பேச்சு பேசுகிற நீ? எவ்வளோ பெரிய டாக்டரை நான் பார்த்தேன், அந்த டாக்டரு என் பாடியில் எல்லா செக்கமும் எடுத்துட்டார், அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியல அந்த டாக்டரால். இயேசு இந்த வியாதியில் சுகம் கொடுப்பாரா அப்படின்னா என் மனைவி சொன்னான், ஆமாயா, நிச்சயமாக இயேசு சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னான். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் குடித்து முடிக்கும் பொழுது இந்த கர்மத்தை நாள்லேருந்து தொடக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் நான் தான் எடுப்பேன். ஆனால் காலையில் 4-5 மணி ஆச்சுன்னா கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். என் வீட்டில் எப்பயுமே சரக்கு வச்சுருப்பேன், ஸ்டாக்கு. அப்படி இல்லைன்னா ஒயின் ஷாப் பாஸில் போயிட்டு ஆறுனச்சுன்னா பிளாக்கில் சரக்கு வாங்கி அந்த குவார்ட்டர் குடித்தாதான் அந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குமே தவிர, இல்லைன்னா அது ஒரு கொடுமையான நாளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கிறேன், நானே விட முடியல, எப்படி இயேசு விடுதலை கொடுப்பார்? என் மனைவி சொன்னான், நிச்சயமாக இயேசு விடுதலை கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னான். 3வது காரியம், என் தகப்பனார் யார் தெரியுங்கள, சினிமா ஆக்டர் அர்ஜுன்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறாரு எங்கள் அப்பா. பல வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் அர்ஜுன் வெறும் ஹீரோ மாத்திரம் கிடையாது, அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு மிகப்பெரிய ஆள். என் தகப்பனார் நினச்சிருந்தாருன்னா அவர்கிட்ட என் கடைசி பையன் குடிப்பழக்கத்தில் அடிமையாயிட்டு அவனுக்கு வியாதிப்பட்டு 2 பெண் பிள்ளைகளோட கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுறான், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்கள் அப்பா நினச்சிருந்தாருன்னா எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் பெத்த தகப்பனுக்கு அந்த யோசனை வரலை, பெத்த தகப்பனுக்கு அந்த யோசனை வரலை. இயேசு இந்த 25 லட்ச ரூபாயிலேருந்து அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பாருன்னா நிச்சயமாக செய்வாருங்கன்னு என் மனைவி ரொம்ப ஆணித்தனமாக சொன்னான். சரி வா அப்போ போகலாம் அப்படின்ட்டு சொல்லி என் மனைவிகிட்ட சொன்னேன். அன்று இரவு நான் என் மனைவி பிள்ளைகளோடு கூட ஒரு திருச்சபைக்கு போனோம். வாழ்க்கையிலேயே முதல் முறையாக திருச்சபைக்கு போகிறது. எங்கள் பகுதியில் நிறைய கோவில்கள் இருக்கும், நிறைய வருஷம் இந்த ஆடி மாதம் திருவிழாக்கள் நடக்கும். இந்த திருவிழாக்கள் நடக்கும் பொழுது அவங்க நோட்டீஸில் முதல் பேர் என் பேர் தான் இருக்கும், சுப்பிரமணி கார் கிளப்னு சொல்லிட்டு என்னுடைய கம்பெனி பேரை போட்டு மேனேஜர்னு போடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டொனேஷன் தான்
பெஸ்ட்டான டொனேஷனாக அந்த திருவிழாக்களில் இருக்கும். ஸோ அந்த அந்த ஊர்லேயே தெரியும் நான் பயங்கரமான இந்து தீவிர பக்தி என்று சொல்லி. என் கையில் வரிசையாக கயிறுங்க இருக்கும், எல்லா கோயிலுடைய கயிறுங்களும் இருக்கும். என்னுடைய நெத்தியில் ஒரு 4 விதமான பொட்டு இருக்கும் வரிசையாக. நான் புதன்கிழமைனா ஐயப்பா பக்தன், வியாழக்கிழமைனா சாய்பாபா பக்தன், சனிக்கிழமைனா வெங்கடேஷ் பக்தன். இப்படி 4க்கு ஒரு கடவுளை பக்தி செஞ்சு கொண்டு வாழுகிறவன். 4 பொட்டு இருக்கும். ஸோ முதலாக திருச்சபைக்கு போகிறேன். அங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய குடி பழக்கத்துக்காக, என்னுடைய கடன் பிரச்சனைகளுக்காக, எங்களுடைய எதிர்காலத்துக்காக அவர் பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட அவர் எங்களுக்காக ஜெபித்தார். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, யார் இவர், இவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு 2 அண்ணங்க இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நண்பர்கள், கோடீஸ்வரன்லாம் நண்பர்கள். ஆமாம், எனக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு 10,000 15,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட நீ எப்படி இருக்கிற, இவ்வளோ கடன் பிரச்சனையில் இருக்கிறியே, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, மனைவி எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறியா, ஒரு நாளும் விசாரித்தது கிடையாது. எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த ஊழியக்காரர் எங்களுக்காக பாரப்பட்டு அவர் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது ஒரு ஜபம்லாம் பண்ணி முடித்த பிறகு காலையில் சூசைட் பண்ணின்னு குடும்பமாக மரித்து போகலான்னு எண்ணத்தில் இருந்த நான், இல்லை நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, சூசைட் முடிவு கிடையாது, நம்ம வாழுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாள் பிறந்தது. அப்போது அந்த ஊழியக்கார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ற இடத்துல வச்சார். என்ன அப்படின்னா, பிரதர் சிஸ்டரை வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும், சபைக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னார். சரி ரைட், ஓகே, வெள்ளிக்கிழமை போமா அப்படின்னு சொன்னேன். 2வது அவர், பிரதர் நீங்கள் சண்டே ஆராதனைக்கு வந்தீங்கன்னா குடும்பமாக ஆண்டவர் சீக்கிரமாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். இப்போ நான் என் மனைவி முகத்தை பார்த்தேன், என் மனைவி என் முகத்தை பார்த்தா. காரணம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை விடிய விடிய குடிப்பேன் நான். பப்புக்கெல்லாம் போயிட்டு, பாருக்கெல்லாம் போயிட்டு ஃபுல் போதையில் நான் வீட்டுக்கு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வருவேன். வந்தாலும் மணிக்கு ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இவர் சர்ச்சுக்கு கூப்பிட்றாரு, எப்படி போக முடியும் அப்படின்னு என் முகம், மனைவி பார்க்குறேன், மனைவி முகத்தை நான் பார்க்குறேன். சரி பார்க்குறேன்னு சொல்லி நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு நம்பிக்கை பிறந்தது, வாழுவோம் என்ற நம்பிக்கை. அப்போது என் மனைவி என்னிடத்தில் காலில் விழாத குறைவாக, ஐயா எனக்காக தயவு செய்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருச்சபையில் மாலை கூட ஆராதனை நடக்குது, நீங்கள் காலையிலேருந்து நல்லா குடிச்சிடுங்க, ஒரு 12 மணி இருக்கும் குடிங்க, நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் குளிச்சுட்டு குடும்பமாக சபைக்கு போகலாம் ஐயா, சீக்கிரமாக ஏசப்பா நம்ம குடும்பத்தில் அற்புதமான ஒரு சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, எனக்காக ஐயான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினேன் என் மனைவி. அப்போது நானும் சரி பார்க்கலாம் அப்படி சொன்னேன். சரி, மனைவி இந்த வெள்ளிக்கிழமை உபவாசம், ஞாயிற்றுக்கிழமை போவதுக்காக அதிகமான ஜபம், பிரயாசம் இதெல்லாம் பண்ணிக்கொண்டு எப்படியோ போராடி மனைவி நாங்கள் திருச்சபைக்கு போக ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு எதிர்பார்ப்போடு திருச்சபைக்கு போவேன். இந்த வாரம் அற்புதம் செய்வாரா, இந்த வாரம் சுகத்தை கொடுப்பாரா, இந்த வாரம் விடுதலை நடக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு போகிறது வழக்கம். ஸோ இப்படி ஒரு வருஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாமல் நாங்கள் திருச்சபைக்கு போய் கொண்டிருந்தோம். பல போராட்டம் திருச்சபைக்கு நான் போவதற்கு, எங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்க மக்கள் எல்லாமே ஏன் திருச்சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஒரு வருஷம் போனோம். ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கு போவோம், ஆராதனை நடக்கும், ஆராதனை முடிஞ்சோன்னு வெளியே வருவோம், ஒரு அற்புதமும் நடக்காது, ஒரு விடுதல் நடக்காது, ஒரு சுகம் நடக்காது. ஸ்ட்ரெயிட்டாக என் மனைவி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒயின் ஷாப் வாசலில் போய் வண்டி நிப்பாட்டுவேன், ஒரு 2 குவார்ட்டர் பாட்டில் வாங்குவேன், மறுபடியும் அதை பேக்கெட்டை வச்சு வீட்டுக்கு போய் நைட்டு குடிச்சிட்டு மறுபடியும் இந்த வாரம் அப்படியே போகும். ஸோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நாங்கள் ஆராதனைக்கு போவோம். ஒவ்வொரு வாரமும் எல்லோரும் பாட்டு பாடுறது, கை தட்டுறது, அந்நிய பாஷை பேசுகிறது, ஆராதனை இப்படியே வேடிக்கை பார்க்குறது தான் நம்முடைய வேலை.
ஸோ அன்று ஆராதனையில் இந்த ஊழியக்கார ஆராதனை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஆராதனை வேளையில் ஒரு பாடல் பாடும் பொழுது, என்னை அறியாமல் நான் கண்களை மூடவும், அந்த ஆராதனையில் ஆவியானவர் என்னை தொடவும், என்னுடைய சரீரத்தில் என்னை அறியாமல் ஒரு மிகப்பெரிய இருளின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவதும், என் கண்ணீரில் தார தாரையாய் கண்ணீர் விட்டு அழுவதும், அன்று எனக்கு ஒரு விஷயம் உணர்வடைந்தது. எப்படி வானம் ஒன்றாக இருக்கிறதோ, பூமி ஒன்றாக இருக்கிறதோ, சூரியன் ஒன்றாக இருக்கிறதோ, சந்திரன் ஒன்றாக இருக்கிறதோ, அதே போல தெய்வமும் ஒன்றுதான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர்தான். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாய் வந்து, தேவகுமாரனாயும் வாழ்ந்து, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து, தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் மரணத்தையே ஜெயித்து உயிர் தெளிந்து, இதோ இன்றும் இந்த திருச்சபையில் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துடைய அன்பு நிச்சயமாய் நம்மளை வாழ வைக்கும் என்பதும், அவரை அல்லாமல் வேறு ஒரு தெய்வம் இல்லை என்பதும் அன்றைக்கி நான் உணர்ந்தேன். இதையும் உணர்ந்தேன், சீக்கிரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்று நான் முழுமையாக ஆண்டவரை நம்பி இந்த ஊழியக்கார இடத்துல நானும் என் மனைவியும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். எப்போ ஞானஸ்தானத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்தோமோ, என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாருமே தடை செய்தார்கள். என்ன அப்படின்னா, நீ திருச்சபைக்கு போ, நன்மையை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், ஆனால் மதம் மட்டும் மாறாத, அது நம்மளுடைய குல தெய்வத்துக்கு ஆகாது என்று சொல்லி எல்லாருமே என்னை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். நான் சொன்னேன், நாங்கள் மெய்யான தெய்வத்தை அறிந்திருக்கிறேன், நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க போகிறேன், ஆகையினால எங்களுடைய மாற்றத்தில் முடிவில்லை என்று சொல்லி உறுதியாய் நானும் என் மனைவியும் இருந்தோம். ஸோ என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் சொன்னாங்க, இல்லை நீ தான் உங்கள் குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டணும், நீ போயிட்டேன்னா யார் வெட்டுவா, ஆகையினால் நீ இது மதம் மாறக்கூடாது, வருஷம் சபரிமலைக்கு மாலை போடுவேன், நீ மதம் மாறக்கூடாது, நம்மளுடைய பகுதியில் திருவிழாக்களை நீ தான் முன்பதாக இருந்து எல்லாம் செல்வேன், நீ மதம் மாறக்கூடாது, இப்படி என்று சொல்லி பல விதத்திலேருந்து பல தடைகள். நான் சொன்னேன், இயேசு மதம் கிடையாது, பரிசுத்த வேதாகமத்தில் மதம் என்கின்ற வார்த்தை எங்கேயும் எழுதப்படவில்லை, இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார், அவரை அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை என்று சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ மதம் மாறின அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் நீ மரித்து போயிட்ட, உனக்கு காரியம் பண்ணிட்டோம், எங்கள் வீட்டு வாசல் நீ மிதிக்கக்கூடாது, எந்த நல்லது கெட்டதுக்கும் நீ வரக்கூடாது என்று சொல்லி எங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நானே 33 வருடம் கழித்து மெய்யான தெய்வத்தை அறிந்திருக்கிறேன், நிச்சயமாக இவங்களும் ஒரு நாள் அந்த மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்வார்கள், அது வரைக்கும் இவங்க பேசல என்ன நஷ்டம் என்ன, பேசுகிறதுனால லாபம் என்ன அப்படின்ட்டு சொல்லி நான் விட்டுட்டு முன் வைத்த காலை பின் வைக்கலை. நாங்கள் மனைவியும் நானும் பல தீர்மானங்களோடு கூட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். ஏன்னா அந்த தீர்மானங்கள்னால் எனக்கு இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது, எல்லா தீய பழக்கங்களும் அடிமைப்பட்டவன் நான். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஏதாவது நான் தீய பழக்கத்திலேயோ கெட்ட பழக்கத்திலேயோ நான் சிக்கிக்கொள்வேனோ ஒரு பயம். நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீ மெய்யான தெய்வம், நீர் என்னை வேலி அடைத்து எல்லா தீங்குக்கும் தீய பழக்கங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானம். இரண்டாவது, எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் தேவை. இனி எந்த ஒரு தேவையில்லாத பணமும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன், நான் செய்கிற வேலைகளில் உண்மையாக இருப்பேன், அதில் சம்பளத்தில் நான் உண்மையாக இருப்பேன், என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் எந்த மனிதனையும் தேடி நாங்கள் போக மாட்டோம், ஏசப்பா நீங்கள் தான் எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளணும். மூன்றாவது, இனி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அதிகமாக உம்மை அறியணும், குடும்பமாக உம்மை தேடணும்,
உம்முடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழும். இப்படியான தீர்மானங்களோடு கூட எங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம். தினமும் நான் என்னுடைய வீட்டிலிருந்து இந்த திருச்சபை கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்கும். ஆஃபீஸ் முடிந்த உடனே வீட்டுக்கு வந்து குடும்பமாய் என்னெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ எல்லா ஆராதனைகளும் கலந்து கொள்வோம். முதல் குடும்பமாக நாங்கள் இருக்க பிரயாசப்படுவோம். ஸோ இப்படி எங்களுடைய நாட்கள் ஆரம்பித்தது. முதல் மாதமானது, 2வது மாதமானது, 3வது மாதம் தான் தெரிந்தது பணத்தினுடைய அருமை. காரணம், எனக்கு ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் தேவை. என்னுடைய சம்பளம் 45,000 ரூபாய் மட்டும்தான். ஸோ நிறைய வட்டி பணம், லோனு, வீட்டு வாடகை, இஎம்ஐ, அப்புறம் கிரெடிட் கார்டு பேமெண்ட், இப்படி பல தேவைகள். ஸோ பயங்கரமாக நாங்கள் ஃபினான்ஷியலி நெருக்கத்தில் இருந்தோம். ஆனாலும் யாருக்கிட்டத்திலும் நாங்கள் ஷேர் பண்ணல. அது எப்பேற்பட்ட நெருக்கம் அப்படின்னா, 100 ரூபாய் பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபாய் இருக்காது. ஸோ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. எங்கள் வீட்டில் அரிசி இருக்காது. என் பிள்ளைக்கு 150 ரூபாய் ஸ்கூல் ஷூ வாங்கி கொடுக்க முடியாமல் பல நாட்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே நிற்க வச்சுருக்கிறாங்க. இப்படி ஃபினான்ஷியலி பல நெருக்கம். ஆனால் எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் எங்களுடைய நெருக்கத்தை நாங்கள் சொல்லலை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருந்தோம். 2வது, திருச்சபையில் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட 6 மாதத்தில் எங்களுக்கு ஊழிய அபிஷேகம் பண்ணாங்க. ஸோ ஊழியம் செய்துக்கிட்டு வேலையும் பார்த்து கொண்டிருந்தோம். பல நெருக்கம், பல தேவைகள், பல போராட்டங்கள். ஆனாலும் சந்தோஷமாக குடும்ப ஜெபம் பண்ணுவோம், சந்தோஷமாக ஆண்டவரை தேடுவோம், சந்தோஷமாக திருச்சபைக்கு போவோம். அடுத்த இன்னொரு 6 மாதத்தில் ஊழியக்காரருடைய தரிசனத்தில் திருச்சபை கட்டி அதை டெடிகேஷன் பண்ணி அதற்கு ஒரு ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ண என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டேன். நான் வேலை செஞ்ச கம்பெனியில் ஒரு 2 நாள் லீவ் வேணும், இந்த மாதிரி திருச்சபை டெடிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்துக்கு தேவையான லீவு இந்த வாரத்தில் நான் போய் கேட்குறேன். லீவு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் ஒரு நேரத்துக்கு நான் போக மாட்டேன், ஒரு நேரத்துக்கு வர மாட்டேன், எல்லாம் என் இஷ்டத்துக்கு தான் வருவேன். சம்பளம் 31ஆந்தேதி வந்ததுன்னா இந்த 5-6 நாள் இந்த சம்பளம் காலியாக இருக்கும். குடிச்சு ஏங்கோராய் சொல்லாமல் கொள்ளாமல் ஆஃபீஸ்க்கே போக மாட்டோம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. காரணம், சிஎஃப்ஓ, சிஇஓ, வைஸ் பிரசிடெண்ட் எல்லாருமே ஒன்றை நாங்கள் தண்ணி அடிப்போம். அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு நீதியாய், நியாயமாய், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு நேரத்துக்கு போவேன். நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்லேருந்து வருவேன். ஏதாவது அடுத்த வாரம் லீவுக்கு இந்த வாரமே நான் லெட்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி சொன்ன ரொம்ப வருத்தமும் ரொம்ப கோபமாகவும் இருந்தது. அப்போது நான் ஜெபம் பண்ணேன், என்ன ஆண்டவரே, இந்த சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போடுவேன், அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அடுத்த வாரம் லீவுக்கு இப்போ நான் கேட்குறேன், அவங்க லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சபையினுடைய டெடிகேஷனுக்காக நான் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னிடத்துல பேசினார், இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிடு அப்படின்ட்டு சொல்லி. அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி காரணம் என்னென்னா, எனக்கு மாதம் இந்த சம்பளம் இல்லைன்னா என் குடும்பத்தை நடத்த முடியாது. 2வது, இந்த கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது நிறைய கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கில் நல்ல சேலரியில் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்தது. எல்லாமே இக்னோர் பண்ணிட்டேன். காரணம், இது என் சொந்த கம்பெனி மாதிரி நினச்சி என்னோடய வாழ்க்கை இந்த கம்பெனி தான் அப்படின்ட்டு சொல்லி எல்லா வேலையும் நிராகரிச்சுட்டு இந்த கம்பெனி தான் நம்மளுக்கு அப்படின்னு நம்பி இந்த கம்பெனிக்காக. இப்போ ஆண்டவர் வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது வேலையை விட்டால் நான் அடுத்து என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், ஒரு கேள்வி. ஸோ மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னா, மும்பாய்க்கு மெயில் போட்டு இந்த 2 நாள் கண்டிப்பாக எனக்கு நிச்சயமாக லீவ் வேணும், இந்த லீவ் பிறகு நான் மறுபடியும் லீவ் எடுக்க மாட்டேன்ட்டு சொல்லி மெயில் போட்டு பர்மிஷன் கேட்டு இந்த 2 நாள் லீவ் எடுத்து விசேஷவண்ணமாக இந்த திருச்சபையினுடைய டெடிகேஷன் வெற்றிகரமாக முடித்து
ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த மாதத்தோட இந்த ஜாப் நீ விட்டுற வேண்டும் என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாதத்தினுடைய முடிவில் 1ஆம் தேதி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாச்சு. ஸோ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த அரை மணி நேரத்தில் எனக்கு ரிலீவிங் ஆர்டர் வந்துடுச்சு. யூ ஆர் ரிலீவிங் ஃபார் 30 days நோட்டீஸ் பீரியட்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு ரொம்ப வேதனையும் கஷ்டமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ வருஷங்கள் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சோம். இப்போது ரெசிக்னேஷன் கொடுத்த உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் எனக்கு யூ ஆர் ரிலீவ்னு சொல்லிட்டு மெயில் வந்துடுச்சு. ஏன் வேலை விட்டு நிற்கிறேன், எதுக்காக நிற்கிறேன் ஒருத்தரும் கேட்கலையே அப்படின்னு மிகப்பெரிய வேதனை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுதான் உலகத்துடைய நீதி என்று சொல்லி. ஸோ இப்போ 30 நாள் எனக்கு சம்பளம் வரும், அதுக்கப்புறம் சம்பளம் வராது. அப்போது இந்த 30 daysக்குள்ளே எனக்கு வேலை கிடைச்சாகணும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பமாக நான் நடுத்தருக்கு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான், வேறு வழியே கிடையாது. இப்படியான ஒரு நாட்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு 2 இடத்துலேருந்து வேலை வாய்ப்பு வந்தது. அதில் ஒரு இடத்துல ஆண்டவர் போகும்படி வெளிப்படுத்தினார். ஸோ அந்த இடத்துக்கு இன்டர்வியூ போகிறது முன்னாடி ஆண்டவர் சொன்னார், ஒரு 3 காரியத்தை அந்த கம்பெனியில் நீ கேட்கணுன்ட்டு சொல்லி. ஒன்று என்ன அப்படின்னா, சாட்டர்டே சண்டே லீவ் வேணும் கேளு அப்படின்னார். 2வது என்னென்னா, தினமும் 5 மணிக்கு மேலே ஆஃபீஸில் இருக்க பண்ணி சொல்லிவிடு அப்படின்னாரு. 3வது என்னென்னா, அப்பப்போ லீவ் வேணும், லீவ் கொடுக்கணும், காரணம் சொல்லு, நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆகையினால எனக்கு இந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் வேணும், அந்த லீவ் எல்லாம் வேணும், ஓகேன்னா நான் சேர்றேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னாரு. எனக்கு அது வேலை கிடைப்பது ஒரு பெரிய 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 தேவையானது. இப்போ ஆண்டவர் இந்த 3 கண்டிஷன் பேச சொல்கிறார். ஓகே, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையான்னு சொல்லி நானும் இந்த பாஸ்கிட்ட இன்டர்வியூக்கு போகும்போது கேட்ட பொழுது அவர் இந்த 3க்கும் அவர் ஓகே, நோ ப்ராப்ளம், டேக் கேர் அப்படின்ட்டார். ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன அந்த கண்டிஷன் அப்படின்னா, தம்பி இந்த இடத்துல உனக்கு கிரெடிட் மேனேஜர் ஜாப் கிடையாது, இங்கே பேன் இண்டியா பிஸ்னஸ் ஹெட் ஜாபு. நீ இந்த இந்த வேலையில் 50,000 ரூபாய் உனக்கு சம்பளமும் 3,000 ரூபாய் உனக்கு கன்வென்ஷன் கொடுக்குறேன். 6 மாதம் உனக்கு டைம் தருவேன். இந்த 6 மாதத்தில் மினிமம் 5 லட்ச ரூபாய் பிஸ்னஸ் நீ கொண்டு வரணும். இந்த 5 லட்ச ரூபா பிஸ்னஸுக்கு 50,000 ரூபாய் சம்பளம். 5 லட்ச ரூபா மேலே நீ பிஸ்னஸ் அதிகமாக எவ்வளோ கொண்டு வரையோ அந்த பிஸ்னஸில் 10% உனக்கு கமிஷன் தர அப்படின்னு சொன்னார். இது ஒரு புதுவிதமான அனுபவம். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக நான் அந்த கார் அண்ட் எலக்ட்ரிஷியன் இருக்க அப்படின்னால எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு அனுபவம் இருக்கிறதுனால நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாது அப்படின்னு சொன்னார். இப்போது மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, இங்கே 45,000 ரூபாய் சம்பளம், இங்கே 50,000 ரூபாய் சம்பளம், இன்னும் 3,000 ரூபாய் ஜாஸ்தி வருது. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அப்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி முதல் மாதம் சம்பளம் வாங்கணும். வீட்டுக்கு வந்து நான், மனைவி, 2 பிள்ளைகள் முள்ளங்கால் படிக்கிட்டு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை எடுத்து விதைச்சி 2வது மாதம் சம்பளம் வாங்கணும். அதே மாதிரி 3வது மாதம் வாங்கணும், 4வது மாதம் வாங்கணும். இப்போ எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது. காரணம் என்னென்னா, என் மூலமாக ₹1 பிஸ்னஸ் கூட அந்த கம்பெனிக்கு வரலை. அப்போது நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே ₹1 பிஸ்னஸ் இல்லாமல் 2 லட்ச ரூபா கிட்ட தான் வாங்க நான். ஸோ இந்த 5வது மாதம் எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வாசலை திறக்கலை அப்படின்னா நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அந்த வேலையை விட்டுருவேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் அந்த மாதத்தில் ஒரு கம்பெனியை சைன் பண்ண கிருபை செய்தார். அது மந்த்லி ஒரு 1.5 லட்ச ரூபா பிஸ்னஸ். அதே மாதத்தில் இன்னொரு கம்பெனி சைன் பண்ணும்படி ஆண்டவர் மகா கிருபை செய்தார். அது ஒரு நல்ல ரேட் உள்ள கம்பெனி. முதல் மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா பிஸ்னஸ் வந்தது. 2வது மாதம் ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பிஸ்னஸ் வந்தது. அப்படியே 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா இப்படி ஒரு நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்தில் என் மூலமாக 1,38 லட்ச ரூபா பிஸ்னஸ் வரும்படி தேவன் கிருபை செய்தார். இப்போ ரொம்ப ஆச்சரியம். அப்போது இந்த பிஸ்னஸ் பிறகு அவர் சொன்னார், என்னை கூப்பிட்டு, டேய் பாத்தியா, உனக்கு நான் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் கொடுத்தேன், எவ்ரிடே 5 மணிக்கு மேலே பர்மிஷன் கொடுத்தேன், நீ கேட்கும் போதெல்லாம் லீவ் கொடுத்தேன், பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கம்பெனியை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படி சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டார் என் பாஸ். காரணம் என்னென்னா, அவர்கள் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் தான் பிஸ்னஸை பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய். அப்போது நான் சேர்ந்த பிறகு 1,38 லட்ச ரூபா பிஸ்னஸ் வந்த உடனே அவர்கள் சொன்ன பிரகாரமாக உனக்கு 10% கமிஷன் தரணும் சொன்ன பிரகாரமாக
எனக்கு அவர்களெல்லாம் கணக்கம் பண்ணி எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் எனக்கு கமிஷன் வரும்படி தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். நினச்சி பார்க்கல, யோசித்து பார்க்கல. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புயலை போல வீசி என்னுடைய தரித்திரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தார். என்பு தேவ ஜனமே, ஒருவரிடத்தில் 2 லட்ச ரூபாய் நான் பணம் வாங்கி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம் வட்டி கட்டினேன். அந்த வட்டியை கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபாய் கட்டினேன். சாபம். இப்படி பல பேருக்கு வட்டி, பல பிரச்சனை. 100 ரூபாய் பெட்ரோலுக்கு கஷ்டப்பட்டு கொண்ட என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புயலை வீச செய்து அந்த எல்லா கடன் பிரச்சனையும் ஒரே நாளில் முடிக்கும்படி கிருபை செய்து எனக்கு ஆண்டவர் ஒரு 5 லட்ச ரூபாயில் ஒரு காரும் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்படி கிருபை செய்தார். மாத்திரமல்ல தேவ ஜனமே, என்னுடைய திருச்சபையில் ஊழியங்களில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஒரு 2 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, ஒரு வயதான அம்மா பிரீட் கேன்சரில் பாதிக்கப்பட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, உன்னுடைய எலும்புகளில் பலன் இல்லை, உனக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் இது, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா உன் பாடி தாங்காது, ஆகினால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கைவிட்டாங்க. அந்த தாயாரை எங்களை திருச்சபை கூட்டு வந்து எங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமான காரியத்தை அன்றிரவே செய்தார். அந்த பிரீட் கேன்சர் கட்டி முழுவதுமாய் உடைந்து கம்ப்ளீட் ப்ளீடிங், கட்டி எல்லாம் கரைந்து வெளியே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டும் பொழுது டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த கட்டி மேலே நாங்கள் கையை வைக்கணுன்னா அது பெரிய ப்ராசஸ், ஆனால் இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான காரியம் என்று சொல்லி அவங்களுக்கு சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் முடித்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அவங்க நல்ல பலமுள்ளவில் இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, ஒரு மரித்து போன ஒரு சகோதரி ஆண்டவர் அற்புதமாய் ஜீவனோடு கூட எழுப்பி அவங்களும் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறாங்க. ஒரு 5 வயது குழந்தைக்கு கேன்சர் வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் இன்றும் அற்புதமாய் வைத்திருக்க. இப்படி பல சாட்சிகளை அடியனுடைய ஊழியங்களில் சொல்லிக்கிட்டே போகலாம். 3வது, அநேக குடிகாரர்கள், ரவுடிகள் எங்கள் பகுதியில், அதாவது நான் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தேனோ, எங்கே அரசியல்வாதியாக இருந்தேனோ, எங்கே குடிகாரனாக இருந்தேனோ, எங்கே ரவுடியாக இருந்தேனோ, எங்கே துன்மார்க்கனாக இருந்தேனோ, எங்கே நான் என் வாழ்க்கையில் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தேனோ, எங்கே அம்மன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினோ, எங்கே 14 வருஷம் சபரிமலை குருசாமியாக மாலை போட்டு இருந்தேனோ, அதே பகுதியில் அப்போஸ்தலிக் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி என்று சொல்கிற ஒரு திருச்சபை 50 நாள் தரிசனத்தில் கட்டி இன்று அங்கே ஒரு உன்னதமான ஊழியக்காரனாய் இருக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில் அநேக குடிகாரர்கள், அநேக ரவுடிகள், கட்டப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி என்னோட கூட உடன் ஊழியர்களாகவும் இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, என்னை மரித்து போன நல்லது கெட்டதுக்கு வரக்கூடாது என்று சொல்லி எங்களை தூக்கி எறிஞ்ச என்னுடைய சகோதரன், ஒரு நாள் நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வீட்டில் இருக்கிற எல்லாம் பூஜைகளுக்கு எல்லாம் படங்களையும் எடுத்து ஒரு கோணிப்பையில் போட்டு குப்பத்தொட்டில் போய் போட்டுட்டு வந்துட்டு அவர் அந்த ரூமெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி வீடெல்லாம் கழுவி அன்று மாலை நடக்கிற ஆராதனையில் குடும்பமாக வந்து முள்ளங்கால் பாடிட்டு இருக்கிறாங்க திருச்சபையில். ஆராதனை முடிந்து பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, நான் எவ்வளவோ கிறிஸ்துவர்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் உனக்குள்ள கிறிஸ்துவை பார்க்கிறேன், உன்னுடைய தெய்வம்தான் இனி எங்களுடைய தெய்வம், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கி அவங்க மெய்யான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுக்கு என்னுடைய கைகளால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். என்னுடைய மூத்த சகோதரனுக்கும் என்னுடைய கைகளால் ஞானஸ்தானம் கொடுத்து குடும்பமாய் அவர்கள் என்னோட கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. மாத்திரம் இல்லை தேவஜனமே, இன்று ஆண்டவருடைய மகா கிருபையினாலே முழு நேர ஊழியக்காரனாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி
ஏழை எளிய மக்களுக்கு படிப்பதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. மாத்திரமல்ல, அநேகருக்கு வியாதிப்பட்டவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் 19 தேசங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சாட்சி சொல்லும்படியாய் கடந்து போய் வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் மரித்து போயிருந்தேன். நான் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கும் மேற்பட்ட இருப்பேன். ஆனால் இன்றைக்கி அநேகர் மரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் ஜீவனை கொடுக்கிற ஒரு உன்னதமான பாத்திரமாய் தேவன் என்னை வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தை அழகாய் இப்படி சொல்லப்படுகிறது. ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது மதம் கிடையாது, மார்க்கம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இன்றைக்கி 100 ரூபா பெட்ரோல் போட முடியாத என் சூழ்நிலை, 150 ரூபாய்க்கு ஷூ வாங்க கூட முடியாத சூழ்நிலை, எங்கள் வீட்டில் அரிசி இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படியான பல கஷ்டத்தில் இருந்த நாங்கள் இன்னைக்கு என்னுடைய அதிக நாட்கள் சாப்பாடும் டிஃபனும் ஃப்ளைட்டில் தான் இருக்குது. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கி என்னுடைய மூத்த மக CA + BCom பண்ணிட்டு இருக்கிறான். மாத்திரமல்ல, இன்றைக்கி எங்களோட திருச்சபை மூலமாக தினமும், அதாவது 10 பேருக்கு ஒரு நாள் ஆகாரத்தை கொடுத்துட்டுருக்குறோம். யாருக்குன்னா, இந்த ரோட் சைடில் இருக்கிற வீடு இல்லாதவர்களுக்கு, ஆகாரம் தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு தினமும் எங்களோட திருச்சபை மூலமாக ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிற இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறவர். நிச்சயமாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த உலகத்தில் யார் யாருக்கோ உண்மையாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் மெய்யான தெய்வத்தை அறிவதில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அறிந்த தெய்வத்திற்கு உண்மையுள்ள இருப்போம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த இயேசு, என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த இயேசு, என் வாழ்க்கையில் சுகத்தை கொடுத்த இயேசு, உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதே இயேசு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சின்ன ஜெபம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். அருமையான இந்த விசேஷத்தை ஊழியத்தின் மூலமாக இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான ஏஜஸ் சகோதரரையும் சகோதரியும், ஆண்டவரை பிள்ளைகளையும், இவர் செய்கிற ஊழியத்தையும் நான் மனதாராய் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சாட்சி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய குடும்பத்தில் காணப்படுகிற வியாதிகளிலிருந்து விடுதலை தாங்க, சாபங்களிலிருந்து விடுதலை தாங்க, கடன் பாரங்களிலிருந்து விடுதலை தாங்க, கட்டுகளிலிருந்து விடுதலை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் மெய்யான இயேசு கிறிஸ்துவின் விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ரட்சிப்பும் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.